எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷனை நான் தேடினேன் அப்படின்னு சொல்றார். ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்றாரு? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. முன்னாலெல்லாம் அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் ஆசாரியர்களை அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த கொலைச்சலாக்குகிறார்கள், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ஒரு ஆசாரியனை தேடினேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா ஒரு ஆசாரியன் கூட சரியில்லை. ஆசாரியனை போய் பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் என்பது ஊழியக்காரர்களை மட்டும் குறிக்கும். ஊழியக்காரர்களை கூட தலைமை இடத்துல இருக்கிறவங்க தலைமை ஊழியக்காரர்களை தான் குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்கள். தலைமை ஊழியக்காரர்கள், தலைமை போதகர்கள், பேராயர்கள், ஸ்தாபகர்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய டைரக்டர்கள் என்று சொல்லக்கூடியவங்களெல்லாம் போய் சீனியர் பாஸ்டர்கள் இவங்களெல்லாம் போய் அவங்க நடுவில்லாம் ஆண்டவர் தேடுறாரு. யாராவது கிடைப்பானா? ஒருத்தனும் கிடைக்கல. தலைமை ஊழியக்காரர்கள் நடுவில் ஒருத்தனும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆள் கூட இல்லை. எல்லாம் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறான். வேதத்தை தான் வாசிக்கிறான், வேதத்தை தான் போதிக்கிறான். ஆனால் வேதத்துக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறான். அதனால் ஆண்டவர் ஏமாந்து போனார். அதுக்கப்புறம் 27ஆம் வசனம், அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். பிரபுக்கள், தலைவர்கள், அவங்க ஆவிக்குரிய தலைவர்கள் கிடையாது, உலக பிரகாரமான தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் போன்றவர்கள். இவங்க நடுவில் போய் தேடுறாரு. யாராவது எனக்கேற்ற ஒரு ஆள் கிடைப்பானா? ஒருத்தன் கூட இல்லை. எல்லாம் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா என்று, இல்லை என்றால் வேற ஏதாவது லாபம் கிடைக்குமா? மண், பெண், பொன், இல்லை வேற ஏதோ ஒரு லாபம் மக்களால் நமக்கு கிடைக்குமா என்று இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட உலக பிரகாரமான தலைவர்கள், அதிகாரிகள் நடுவில் போய் பார்த்து ஆண்டவர் ஏமாந்துட்டார். ஒருத்தர் கூட இல்லை. அதுக்கப்புறம் எசேக்கியேலே ஒரு ஆசாரியன் தானே, அவனை தவிர்த்து விட்டு ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் 28ஆம் வசனம், அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, பொய் சாஸ்திரம்னா என்ன? அது ஒரு பாடம். விஞ்ஞானம் மாதிரி, சரித்திரம் மாதிரி, கணிதம் மாதிரி, இதுவும் ஒரு விதமான படிப்பு, ஒரு விதமான வித்தை. இசை மாதிரி ஒரு வித்தை. பொய்யை தான் சொல்லிக் கொடுக்குறான். தீர்க்கதரிசிகள் பொய்யைத்தான் சொல்கிறார்கள். எசேக்கியேல் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். ஒரு தீர்க்கதரிசி அவனு தேர்வானா? எனக்கு ஏற்ற ஒருத்தன் கிடைப்பானா? இப்போ பாருங்க, முன்னெல்லாம் தீர்க்கதரிசின்னு யாரும் தன்னை போட்டுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் போடுறாங்க. நான் அதை குறை சொல்லவில்லை, அதற்கு நான் எதிரானவன் அல்ல. முன்னால் சகோதரர், சுவிசேஷகர், ரெவரண்டு, டாக்டரு, பாஸ்டரு, அப்புறம் அப்போஸ்தலர்னு போட்டாங்க. அப்போஸ்தலர்னு உண்மையிலே அப்போஸ்தலர் அழைப்பு இருந்தால் அப்போஸ்தலர்னு போடுறதுல தப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதாவதுன்னு எழுத தானே செஞ்சான், தப்பு இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி அப்படின்னு போடுறதுக்கு யாரும் போடலை. பலர், எனக்கு தெரிஞ்சு தீர்க்கதரிசின்னு யாரும் தனக்கு டைட்டில் போட்டுக்கல. இப்போ நிறைய பேர் போடுறாங்க, தங்களை தீர்க்கதரிசின்னு தங்களுக்கு டைட்டில் போட்டுக்கிறாங்க. போடுறது தப்பு இல்லை. ஆனால் அபத்தமானதை தரிசித்து, எப்படிப்பட்ட தரிசனம் அவங்க காண்றாங்கன்னா, அபத்தம்,
அபத்தம்னா அர்த்தமே கிடையாது. அர்த்தம் இல்லாத தரிசனம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நாம் காண்கிற தரிசனம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும். அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கணும். அர்த்தமே கிடையாது. அதுக்கு ஒரு வியாக்கியானமே கிடையாது. அப்படி ஒரு தரிசனத்தை காண்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பொய் சாஸ்திரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பொய்யான காரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கர்த்தர் உரைத்தார், கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் என்ன செய்து விட்டார்கள்? பொய்யின் வடிவமாய் மாறிவிட்டார்கள். எசேக்கியேல் காலத்துல அங்க ஒருத்தங்க கூட தேரல. ஆண்டவர் தேடி பார்க்கிறாரு, ஏமாந்து போறாரு. அதுக்கப்புறம் சரி, தீர்க்கதரிசியும் வேண்டாம், ஆசாரியனும் வேண்டாம், பிரபுவும் வேண்டாம், சாதாரணமான ஒரு விசுவாசி, சாதாரணமான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எவனாவது தேர்வானா? எதுக்காக அவர் தேடுறாரு? திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. தேசத்தை நான் இப்போ அழிச்சு ஆகணும், ஏனென்றால் நான் நீதிபதி, நான் நீதி செய்யணும். தேசத்தில் அவ்வளோ அக்கிரமம், அநியாயம், பாவம் பெருகிடுச்சு. தேசத்தை நான் அழிச்சு ஆகணும். ஆனால் அதை அழிக்காதபடி திறப்பில் நின்று மன்றாடி ஆபிரகாமை போல ஜெபிக்க, யோபுவை போல ஜெபிக்க, நோவாவை போல ஜெபிக்க, சாமுவேலை போல ஜெபிக்க, மோசையை போல ஜெபிக்க யாராவது தேர்வாங்களா? யாராவது கிடைப்பாங்களா? சாதாரண ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு தேவப்பிள்ளை. தீர்க்கதரிசிகள் 1000 இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் 1000 இருக்கிறார்கள், பிரபுக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மக்களை அழிக்காதபடி அந்த மக்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்க கூடிய ஒருத்தராவது கிடைப்பாங்களான்னு பார்த்தாரு. ஒருத்தர் கூட தரல. ஜபிக்கிறாங்க, தங்களுக்காக ஜபிக்கிறாங்க, தன்னுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறாங்க, தன்னுடைய பிரச்சனைகளுக்காக ஜபிக்கிறாங்க. ஜனங்களை கர்த்தர் அழிக்க கூடாது, தேசத்தை கர்த்தர் அழிக்க கூடாதுன்னு தேசத்தினுடைய திறப்பில் நின்று ஜபிக்க கூடியவங்க எசேக்கியேல் காலத்துல யாருமே கிடைக்கல. இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிதான் தேடுறாரு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறவங்களை ஆண்டவர் தேடுறாரு. அப்படிப்பட்டவங்களை அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களை தான் தேடி அவர் பயன்படுத்துறாரு. நான் ஒரு ஊழியக்காரர்கள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இங்க பக்கத்துல என்பதனால, என்னை அழைக்கப்பட்டதுனால சரி, ஒரு ஐக்கியத்துக்காக, ஒரு மரியாதைக்காக போயிருந்தேன். ஒரு அரை நாள் இருந்துட்டு வந்துடலான்னு போனேன். எனக்கு போகும்போதே தெரியும், அங்க ஒன்றும் பெருசா வெளிநாட்டில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாங்க, அவர் போதிப்பாருன்னு. பெருசா அங்கே ஒன்றும் இருக்காது, நமக்கு அதில் ஒன்றும் பெருசா பிரயோஜனம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அங்கே போனேன். மொபைல் ஃபோனெல்லாம் நீங்கள் வெளியே வச்சுட்டு இப்போ தான் போகணுன்னாங்க, வெளியே கொடுத்துட்டு தான் போகணுன்னாங்க. அது என்னமோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இதெல்லாம் உள்ளே போனேன். திரும்பி போயிடலாமான்னு பார்த்தேன். சரி, வந்துட்டோம், உள்ளே போகலான்னு உள்ளே போனேன். ஒருத்தர் ஆஹா ஓஹோன்னாங்க, அவரு ஆஹா ஓஹோன்னு வந்தார். ஒன்றுமே இல்லை, அந்த 1.5 மணி நேரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இதை நடத்தின ஊழியத்தை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, பெருங்கூட்டத்தார் திரளுகிறார்கள், பெருங்கூட்டத்தார் ஜெபிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் தான் பெருசா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பெருசா பிரயோஜனம் இல்லையே தவிர. அப்புறம் டீ இடைவேளைக்கு மேலே உள்ளே போகவே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அது பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருந்தது, அர்த்தம் இல்லாத மாதிரி இருந்தது அங்கே நடக்கிறது. அப்புறம் மேலே போய் ஒரு ஜெபம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஜெபத்தில் போய் 1 மணி நேரம் உட்காந்துட்டு ஜெபத்தில் பின்னால் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அது ஜெபிக்கிற ஊழியம், ஜெபிக்க வைக்கிற ஊழியம். அவ்வளவு பெரிய ஊழியம், அவ்வளவு பெரிய கட்டமைப்பு, அவ்வளவு திரள்கள் கூடுகிறார்கள். அதனுடைய ஸ்தாபகர் எனக்கு நல்ல மனுஷன், நல்ல தாழ்மையான உண்மையான மனுஷன், ஆத்ம பாரம். ஏன் அவரை ஆண்டவர் பயன்படுத்துறாரு என்று சொன்னால் ஜெபிக்கிறது தான். என்னுடைய நண்பர் ஒரு நல்ல பாடகர், நல்ல இசை கலைஞர், நல்ல ஆராதனை வீரர், பிரபலமானவர். அவர் இந்த
ஊழியக்காரர் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், மியூசிக்கும் சரியில்லை, பாட்டும் சரியில்லை, ஒலிபெருக்கி கருவி, அவர் இன்ஜினியர், ஒலிபெருக்கி அவர்கிட்ட எல்லாமே மிக நேர்த்தியாக இருக்கிறது. இந்த ஊழியக்காரர் நடத்துகிற கூட்டத்துக்கு போயிட்டு வந்து எதுவுமே சரியில்லை, ஆனால் கர்த்தர் அந்த கூட்டத்தை, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஜனங்க வாராங்க. நான் கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்று தான், அந்த ஒரே பிரசங்கம் தான் அவர் பண்ணுவார். வசனங்களும் திருஷ்டாந்தங்களும் தான் மாறி இருக்கும். ஒரே பிரசங்கம் தான் பண்ணுவார் அந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஒரே ஒரு ரகசியம்தான், மற்றவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர். அதை தவிர வேற எதுவும் ரகசியம் கிடையாது. ஏன்னா அவரை நான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அவரோட பழகலை, ஆனால் அவரை பல வருஷமாக பார்க்குறேன். அவரோடு ரொம்ப உள்ளே போய் பழகினவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்களை நான் அறிவேன். ஒன்றே ஒன்று தான், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆகையினால் அவர் ஊழியத்தை அவ்வளோ பெருசாக்கி, அவ்வளோ பெரிய கட்டமைப்பு கொடுத்து, அவ்வளோ பெரிய பேர் கொடுத்து, அவ்வளோ பெரிய ஆட்களை கொடுத்து ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய திறமசாலி, பெரிய வரமுள்ளவன், பெரிய பிரசங்கியார், பெரிய பாடகன், பெரிய இசை கலைஞன அல்ல, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களையே கர்த்தர் தேடுகிறார். யாராவது கிடைக்க மாட்டாங்களா? தேடுறார். நாமும் அப்படிப்பட்டவர்களாயும் நம்மை மாற்றிக்கொண்டால் அவர் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார்.